அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு சம்பவத்தை ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது ஒரு குரூப்பாக நாங்கள் உட்காந்துருந்தோம் பள்ளியாசலில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உள்ளே வந்த உடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ண ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க செய்யுங்க அப்படி. நாங்களாம் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆளுக்கு அப்படி. அப்போ ஒரு குரூப் துவா கேட்டு முடித்த உடனே அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய டர்ன். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஏன்னா உலகத்தில் நல்ல சிறந்த அறிவாளியாகவும் இவரை போன்று யாருக்கும் மனன சக்தி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த உலகத்தையும் அல்லாஹ்வையும் நாம் எப்படி அணுகுகிறோமோ அதன் மூலமாகத்தான் அது அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்களாம் உட்காந்துருக்கோம், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். என்ன ஸ்டாப் பண்ணி நீங்கள் பாட்டு செய்யுங்க அப்படின்னா. அப்போ நாங்கள் துவா கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு டீம் துவா கேட்டு முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆமீன் சொன்னாங்க. அடுத்து அபூ ஹுரைரா டர்ன் வரும்போது அபூ ஹுரைரா சொன்னார், எனக்கு முன்னால் இருக்கிறவங்க என்ன கேட்டாங்களோ அதையும் எனக்கு கொடுத்துரு, அதே நேரம் எதையுமே மறக்காத ஒரு அறிவாற்றலை ஒரு நினைவாற்றலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆமீன் சொன்னாங்க. அதை சொல்லி முடித்ததற்கு பின்னால் மீண்டும் இவங்க டர்ன் வந்தோடனே இவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு, எங்களுக்கும் அதே மாதிரி அறிவாற்றலை கொடுன்னு ரசூலுல்லாஹ் நினைவாற்றலை கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது ஏற்கனவே உங்கள் கேட்டார் அப்படி. அப்போ இதுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது கூட எவ்வளவு சமயோஜிதமாக யோசித்து நம்முடைய பிரார்த்தனைகளை ரொம்ப பாசிட்டிவாக எப்படி அணுகி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்மால் விளங்க முடிகிறது.